வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல செம்மண் பூமிங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் 5 ஏக்கரை கொஞ்சம் அதிகமாக வருங்க. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மாடு கட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஷெட்டு போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்திலிப்பு அப்படிங்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அந்த லேண்டை ரீச் பண்ணிக்கலாங்க. 500 அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸிங்கே கவர் ஆகிக்குங்க. நல்ல செம்மண் பூமி, ரெட் சாயிலில் பாருங்கள் மண்ணெல்லாம் எப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கு உலக ஓட்டுனா வந்து தெரியும், உள்ளே போய் உலக ஓட்டுன காட்டெல்லாம் காட்டுற பாருங்க. உங்களுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து காப்பு பிடிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்று போட்டிருக்கிறாங்க. அதுபோக அரசாணிக்காயெல்லாம் வந்து உள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான் வருங்க. இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரின் விலை 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. 55 லட்ச ரூபாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபைனலாக கேட்டுருக்குறாங்க. லேண்டு பிடிச்சுன்னா பாருங்கள், அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு எல்லா மரமே கம்ப்ளீட்டாக வந்து நீ அடுத்தது வந்து பாலதள ஸ்டேஜில் இருக்குதுங்க. அதே மாதிரி கிணத்துல வந்து எந்தளவுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் இல்லையா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். அப்படியே கிணத்து காட்டுறேங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இது எல்லாமே நாட்டு தென்னை மரம் தான். கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு எல்லாமே ட்ரிப்ளிகேஷன் சொட்டு நீர் பாசனம் போட்டு நல்லா நீட்டாக வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டவர் லைனோ பாறை கிராசிங்கோ குழியோ எதுவும் இருக்காது. நல்ல மட்டமான பூமி. உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸிலேருந்து அப்படியே இறங்கிக்கலாம். நீங்கள் எந்த வழியாக வேணாலும் நீங்கள் இறங்கிக்கலாம். சுற்றியுமே வந்து காட்டு சுற்றிலுமே நல்ல ரோடு ஃபேஸிங் கவர் ஆகிங்க. வாங்க அப்படியே வந்து அந்த கிணத்தை காட்டுறேன். வீடியோலேயே பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு நிற்கிதுன்னு. ஸ்விம்மிங் ஃபுல்லாட்டு அப்படியே பாருங்கள், தண்ணி மேலால் நிற்கிதுங்க. இந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஏரியாலையுமே கிடையாதுங்க. ஏன்னா பக்கத்துலலாம் குளம் குட்டைகள் நிறையா இருக்குது. அதனால வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் ஒரு அளவான பட்ஜெட்டில் ஒரு 5 ஏக்கரை தோப்பு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த தோப்பில் மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர்க்குள்ளே நல்ல ஈல்டு தரக்கூடிய ஒரு தோப்புங்க. கண்டிப்பாக இந்த லேண்டை பார்க்கணும்னா நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சேனல் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லேண்ட் உங்களுக்கு சூட்டபிள் ஆகலைனாலும் அடுத்தடுத்து நாங்கள் போகிற லோ பட்ஜெட் லேண்டில் நிறைய எடுத்து போடுவோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகுங்க. இது வந்து ரோடு ஃபேஸிங் சொன்னேன் இல்லைங்களா? இதுதான் தார் ரோடு ஃபேஸிங்கு. நல்லா பார்த்துக்குங்க. தேங்க்யூ, வணக்கம்.